நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அதில் ஒரு 7 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய முதல் படி, முக்கியமான ஒரு காரியம். மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. மனம் திரும்புதல். ரெண்டாவது, அதிலே விசுவாசம். விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு மீதி சொல்லுங்களேன். விசுவாசம் முக்கியம். இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்படுது. ஒரு நாளில் பாவின்னு நான் அறிந்து அவரிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன். அது அதோட முடிந்து போகிறதில்ல. நான் இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் எல்லாம் எனக்கு எதெல்லாம் பாவம்னு தோணுதோ, என்னுடைய கண்களில் பாவம், என் சிந்தையில் பாவம், என்னுடைய நாவிலே பாவம், என்னுடைய கிரியையிலே பாவம், எப்படியோ பாவமானது இந்த நன்மை இல்லாத மாம்சத்தின் மூலமாய் பாவம் வெளிப்படும். அதனால் இயேசுவின் இரத்தத்தால் நான் எப்பொழுதும் கழுவப்படணும். அது ஆரம்பம் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்களெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் எப்பொழுதும் கழுவப்படணும். ஒளியிலே நடந்தால் நாம் நம்முடைய மாம்சத்தில் ஒளிந்திருக்கிற எல்லா அவல நிலையையும் நிர்பந்த நிலையும் நாம் கண்டு தேவனுடைய குமாரத்தில் ஓடி வந்து, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவோம். இது முக்கியமான ஒரு காரியம். அடுத்தபடி, இயேசுவின் வார்த்தை, தேவன் நமக்கு அருளின வேத புஸ்தகம் அருளியிருக்கிறாரே, இது மகா ஆச்சரியமான காரியம். தேவன் நமக்கு மனுஷனுக்கு அருளின வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால தான் மனுஷன் பிழைக்கணும். அதனால தேவன் அருளின இந்த தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கணும், கவனிக்கணும். அது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் வனாந்தரத்தில் பிசாசு அவரை சோதிக்கப்படும் போது ஆண்டவர் பிசாசு இடத்துல சொன்ன வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். இப்போது நாம் ஒவ்வொரு நாளும் பிழைக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். முக்கியம் தேவனுடைய வார்த்தை. இன்னொன்று, தேவன் அருளின மகாபிரதனையு பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமியிலே இயேசு வாழ்ந்து பூமியை விட்டு போகும் பொழுது அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லிவிட்டு போன ஒரு காரியம், நான் போவேன், இப்போ ஒருவர் வருவார், தேற்றவழங்கி அவர் வருவார், அவர் வந்து என்னுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அடுத்தபடி இந்த பூமியிலே அவர் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு சொல்லுவார், அவர் தேற்றுகிறவர், முன்னாடி எச்சரிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். ஆகையினாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு முக்கியமானவர், மறந்து போகக்கூடாது. அடுத்தபடியான ஒரு காரியம், அனுதினமும் சிலுவை சுமக்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்காமல் நான் இயேசுவை பின்பற்ற முடியாது. அது எது வரைக்கும்னா, ஒவ்வொரு நாளும் 50 வயதோ 40 வயதோ 30 வயதோ 70 வயதோ ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு நான் மரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவின் பின்னே போகணும். ஒரு கிறிஸ்தவனையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவள் அவள் சிலுவையிலே அறையுண்டவளாய், சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னே போகிறான். அவமானத்தின் நிந்தையும் சகிக்க வேண்டியவன். இந்த உலகத்துக்கு டாட்டா சொல்லுகிறவர்கள். அவள் ஒருபோதும் உலகத்தாளுடைய மகிமையெல்லாம் தேட மாட்டார்கள். அவருடைய கண்கள் இயேசுவின் மேல் இருக்கும். இயேசு நடந்து போன அடிச்சுவடி இருக்கும். அதை தவிர உலகத்துடைய ஆசா பாசங்கள், உலகத்துடைய மயக்கத்துக்கெல்லாம் தன்னுடைய கண்களை அங்கங்கு வைக்க மாட்டார்கள். இயேசு நடந்த அந்த பாதையிலே தன்னுடைய கண்களை வைத்திருப்பார்கள், அடிச்சுவடை பார்ப்பார்கள். ஆகையினால் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய குரு மேலே தன்னுடைய கண்கள் இருக்கும். எப்பொழுதும் ஒரு சுமை அவங்களிடத்தில் இருக்கும். சிலுவையின் சுமை எப்பொழுதும் இருக்கும், மறந்து போகக்கூடாது. இன்னொன்று, இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் வாழ்கிற நாட்களெல்லாம் அவர்கள்
இயேசுவினுடைய, அதாவது இந்த பூமி நாட்டில் தேவன் அருளின பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஐக்கியப்பட்டிருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருப்பாங்க. அவர்கள் ஒருபோதும் தனித்த மனுஷராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றாக இருக்கிறதுனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். அதனால் தேவனுடைய குமாரன் பூமியிலே நமக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய குமாரனுடைய அவருடைய ரத்தத்தினால இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி நம்மளை ஐக்கியப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை, அதாவது அன்றன்றாட செய்கிற ஒரு காரியம். ஆகையினால் நீங்கள் மறந்து போக வேண்டாம். நான் சொன்ன காரியத்தை ஒன்றும் மனம் திரும்புதல், இன்னொன்று விசுவாசம், இயேசுவின் இரத்தத்தால் ஒரு நாளும் கழுவப்படுது, தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுதல், ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுதல், தேவனுடைய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் உதவியை நாடி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவனுடைய உதவியை நாடுவது மிக முக்கியமான காரியம். இன்னொன்று அனுதினமும் சிலுவையை சுமந்து இயேசுவை ஒவ்வொரு நாளும் இயேசுவை என் கண் முன்பாய் வைத்து அவர் வைத்து அடிச்சூடலையே நடப்பது வேறு எங்கும் நான் திருக்க வேண்டாம். ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நம்முடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பும்படிக்கு அவன் இந்த பூமியிலே ஏராளமான மாயஜாலங்களை வித்தைகளை இந்த பூமியிலே அவன் ஏராளம் இருக்கிற நம்முடைய கவனத்தை திருப்பும்படிக்கும். ஆகையினால் நம்முடைய கவனத்தை அங்குங்கும் திருப்பாமல் நாம் ஜாக்கிரதையுடலாய் வாழ வேண்டும். அடுத்தபடி கடைசியாக இன்னொன்று சொல்கிறதுனா, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளை நான் சொல்கிற இந்த காரியங்களை அப்படி மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஒரு நல்ல ஐக்கியம். குறிப்பாய் புருஷன் மனைவி குறிப்பாய் 2 பேராக இருக்கிற புருஷன் மனைவி. அடுத்தபடி நம்ம குடும்பமாக பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஒரு மதிக்க. மூன்றாவது நம்ம சகோதரர்களாக இருக்கிறோம். நம்மளுக்குள்ள எந்த ஒளி மரவும் இல்லாமல், மாய்மாலம் இல்லாமல் ஒரு நல்ல பூர்ணமானவள் இல்லை. நம்ம யாரும் நான் பரலோகத்திலேருந்து அப்படியே இறங்கி இந்த பூமிக்கு வந்துடல. நம்மிடத்துல எவ்வளவோ குறைகள் உண்டு தான். ஆனால் நெருக்கமாக இருக்கும்போது, ஐக்கியப்படும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நம்முடைய அவல லட்சணங்களையும் நம்முடைய நிர்பந்தங்களையும் நம்ம அறிய முடியும். ஆகையினால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் வேத வார்த்தையோட அடிப்படையில் தான் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு காரியம், தேவன் யாரெல்லாம் தேவன் தாம் தெரிந்து கொண்டார்களோ அவங்களை நீதிமான ஆக்குவதற்கு, அவங்களை சரி செய்வதற்கு அவர் எப்பொழுதும் வைராக்கிய வாஞ்சை கொண்டவராக இருக்காங்க. அது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் சொன்னாக்கா, நாம் சுயநலமும் பெருமையும் நிறைந்த மனுஷனாக நாம் இருக்கிறோம். பிறக்கும் பொழுதே நம்ம எல்லாருமே, அவன் குறவன் வீட்டில் பிறந்தவனாலும் சரி, தொம்மன் வீட்டில் பிறந்தவனாலும் சரி, அல்லது பாப்பாவும் வீட்டில் பிறந்தவனாலும் சரி, எல்லாருமே சுயநலமும் பெருமையும் கொண்டவன். எல்லாரும் ஒட்டுமொத்த மனுகுல வர்க்கமே சுயநலமும் பெருமையும் பிடித்தவர்கள். எல்லாரும் தோல் நிறம் வேணும்னா சிகப்பாக இருக்கலாம், தோல் நிறம் வேணா கருப்பாக இருக்கலாம், அல்லது அது தாழ்த்தப்பட்ட சேரி பகுதியாக இருக்கலாம், உயர்ந்த குளத்தில் பிறந்த நல்ல ஹை கிளாஸில் நல்ல பிறந்தவனாக இருக்கலாம். எல்லாருமே சுயநலமும் பெருமை நிறைந்த மனுஷன். அதாவது நன்மையே இல்லாத ஒரு நன்மை என்னான்னு சொன்னாக்கா, அவன் சுயநலமாக நன்மை அறியக்கூடாத அளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடாத அப்படிக்கு அவ்வளோ தீமை நிறைந்த மனுஷன். பவுல் சொல்லுவாங்க, இன்னத்தில் தீமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. தீமை அப்படின்னா மாம்சத்தில் நன்மை இல்லைன்னா அது தீமை நிரம்பி இருக்குன்னு அர்த்தம், நிரம்பி இருக்கும். ஆகையினால இப்படி இந்த முழு மனுகுல வர்க்கங்களையும் மனுஷன் சுயநலமும் பெருமையும் நிறைந்திருக்கிறபடியால் தேவன் தம்முடைய மகனையும் அதே மாம்சத்தில் அனுப்பிச்சாங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு நல்ல செய்தி. தேவன் தம்முடைய மகனை மாம்சமும் இரத்தமுடையவராய் இந்த பூமிக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இயேசுவுக்கும் என்ன இருந்ததுன்னு சொன்னாக்கா, அந்த சுயம் என்று ஒன்று இருந்தது. தனக்கான தேடுகிறதும் உடையவராய் இயேசு இருந்தார். ஆனால் அவர்கிட்ட பாவம் இல்லை. அவரிடத்துல அந்த சுய சித்தம் ஒன்று இருந்தது. ஆகையினால் இந்த பூமியின் நாட்கள்லாம் அந்த சுயத்தை அவர் ஒவ்வொரு நாளும் சுயத்துக்கு இல்லை என்று சொன்னார். சுயத்தை மரணத்தில் ஊற்றினார். வாழ்நாளெல்லாம் இயேசுவானவர். இப்போ இந்த பூமி நாட்களிலே வாழ்கிற நாட்களெல்லாம்
இப்போ எனக்கு ஒரு முன்னோடியும் எனக்கு ஒரு வழிகாட்டியுமாய் இயேசு சென்றாங்க. அந்த இயேசு சென்ற அந்த பாதையிலே, தேவன் அவரை நடத்தின பாதையிலே நாம் கவனமாய் நம்முடைய கண்கள் வைக்கணும். உதாரணமாய் ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். இயேசு பாவம் செய்கிறவராய் இந்த பூமியில் இல்லை அவர். ஆனால் நம்ம போல சுயசித்தம் நிறைந்தவராக இருந்தார். அதனால் அவருக்கு விருப்பம்னு ஒன்று இருந்தது, இஷ்டம்னு ஒன்று இருந்தது. ஆனால் அதை உடைச்சி மடக்கி பிதாவுடைய சித்தம் செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தின் நாட்கள் அவர் பாடுபட்டார். அந்த செய்வதற்கு தேவன் தம்முடைய குமாரனை அவர் நடத்தின விதத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதாவது 53வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அருமையானவளே, தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே அவரை தேவன் எப்படி நடத்தினாங்க, பிதா எப்படி குமாரனை நடத்தினாங்க என்ற காரியத்தை இங்கே பார்க்குறோம். பிதா குமாரனை நேசித்தாங்க. ஆனால் பிதா குமாரனை நேசிப்பதனுடைய இன்னொரு அடையாளம் என்ன சொன்னால் அவரை நொறுக்கிறது. என்ன அது பிதா நேசிக்கிறவங்கள நொறுக்கிறாரா? ஆமாம், யாரை ஆண்டவர் நேசிக்கிறாங்களோ அவரை நொறுக்கவும் அவர் விரும்புகிறார். ஏன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட எந்த பிள்ளையும் தாய்க்கும் தகப்பனுக்கும் வெக்கத்தை உண்டு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சுயத்தை கொஞ்சம் வளைக்கும் போது, சுயத்தை ஒடிக்கும் பொழுது, அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களுடைய சுயம் உடம்பு விடும்போது, நொறுக்கப்படும் போது அவள் உருவாக்கப்படுவாங்க. எந்த மனுஷனுடைய அதாவது சுயமும் அதாவது நொறுக்கப்படலைன்னா, உடைக்கப்படலைன்னா அவன் உபயோகமற்றவனா போயிடுவான். அப்போது அந்த சுயம் என்ன பண்ணணும் சொன்னாக்கா, அது உடைக்கப்படணும், அது வளைக்கப்படணும், அது நொறுக்கப்படணும். அதாவது வினவு தெரிந்த 2 வயசு பையனானதாக கூட அந்த சுயம் அவனுக்கு வந்துடும். 20 வயது வாலிபனானதால சுயம் இருக்கும். ஆனால் பிறந்த நாள் முதற்கொண்டு அந்த சுயத்தை உடைக்கவும் வளைக்கவும் நொறுக்கவும் நம்ம உட்படலைன்னா இது என்னாச்சுன்னு சொன்னாக்கா, அந்த மரத்தில் கரடுமுடமாய் அந்த கிளைகள் நிரம்பி இருந்து அது கடைசியில் கனி கூடாத மரமாக மாறிடும். அப்போ அதிகமாக கனி கொடுக்கணுன்னா நாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் அதிக கனிகள் கொடுக்கணுன்னா அதனுடைய கிளைகள் என்ன செய்யணும் சொன்னாக்கா, என்ன செய்யணும்? நறுக்கப்படணும். கிளைகளை நறுக்கப்படுவதற்கு செடி ஒப்பு கொடுக்கலன்னா அது கரடு முடமாய் காடாய் மண்டி அது காய்க்காது. அது காய்க்காது. அது கவாத்து வெட்டப்படணும், கிளை நறுக்கப்படணும், என்னுடைய சுயம் நறுக்கப்படணும், என்னுடைய விருப்பம் ஆசை இச்சைகளெல்லாம் அது ஒழியணும். அப்போ அது மிகுதியான கனிகளை கொடுக்கும். அப்போ தேவன் தம்முடைய மகனை இப்படி அவங்க விரும்பினாங்க. அவர் நொறுக்குறாங்க. ஏன்? இந்த குமாரன் இந்த பூமியில் இருக்க அநேகருக்கு அவர் முதற் பலனாக இருக்கும்படிக்கு, முன்னோடியாக இருக்கும்படிக்கும் தம்முடைய மகனை இந்த பூமியில் பிதா என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா, குமாரனை அந்த நொறுக்குதலின் பாதைக்குள்ளேயே தன்னுடைய குமாரன் நடத்தினாங்க. எத்தனை வயது உடலாக இருந்தாலும், 50 வயது உடலானாலும், 70 வயது உடலானாலும், 80 90 வயது உடலானாலும் நான் நொறுக்கப்பட வேண்டியவர்கள்ங்கிறத மறந்து போகக்கூடாது. அதாவது நான் சரி செய்யப்பட வேண்டிய மனுஷன், நான் சரி செய்ய வேண்டியவங்கிற உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும். நான் 20 வருஷமாக தெரியும், 30 வருஷமாக தெரியும், 40 வருஷமாக தெரியும், வருஷம்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அருமையான உடையது. ஒவ்வொரு நாளும் பூமியில் ஆண்டவருக்கு முன்பாக வந்துச்சுனாக்கா அவர் சொல்லுவார், என்னுடைய ஆவியில் இருக்கிற பெருமை, என்னுடைய சுயநலம், மனத்தாங்கள் அடைகிறது, மனம் புண்படுகிறது,
என்னிடத்தில் தேவனுடைய மகிமையை கொஞ்சம் திருடுகிறது, எனக்குன்னு கொஞ்சம் அவருடைய கணத்தை தேடுகிறது. இப்படி ஏராளமான தீமை நிறைந்த பொல்லாத மாம்சத்தில் நாம் இருக்கிறோம். கண்களில் உண்மை இல்லாமல் இருக்கிறது, சிந்த வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருக்கிறது. அநேக பாவங்கள் எங்கே திரும்ப ஆரம்பிக்கிறது? கண்களில் அநேக பாவங்கள் ஆரம்பிக்கிறது. ரெண்டாவதாக நம்முடைய உதடுகள்னால பாவங்கள் ஆரம்பிக்கிறது. யாரெல்லாம் தன்னுடைய கண்களை மூடலைன்னா, பொல்லாப்ப காணக்கூடாது அப்படி தங்களை மூடலைன்னா, கண்கள் வழியாக அப்படியே மனதில் போய் சிந்தையில் போய் உட்காந்துரும் இந்த பாவங்கள். நீங்கள் 50 வருஷம் ஆனாலும் கூட அந்த அசுத்தத்தை உங்களை விட்டு போகிறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டாலும் போகாது. அதனால் தேவன் நமக்கு கண்களுக்கு ஒரு தோலை கொடுத்து சில அசுத்தங்களை காணக்கூடாதபடி சக்குன்னு மூடிக்கன்னு நமக்கு ஒரு என்ன பண்ணியிருக்கார், ஒரு மூடியை கொடுத்துருக்கிறார். பொல்லாப்பை காணாதபடி தங்களை மூடிக்கொள்ளுகிறவன். கண்களை உடனே மூடிக்கணும். சில காரியத்தை அதை தவிர்க்க முடியாது. நம்ம அசுத்தமான நிகழ்ச்சி, ஏதோ ஒரு செல்லை பார்க்குறீங்க, அசுத்தம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தள்ளுனீங்களே, தள்ளாது, போவாது. இது போவாது. அந்த அறக்குறையான நிர்வாணமாக, அறக்குறை நிர்வாண ட்ரெஸ் அப்படியே இருக்கும், கவர்ச்சி இழுக்கும். நீங்கள் என்ன பண்ண, அது போகுதா போகலையே, கண்ணை முடிக்குவேன். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார் உடைய. அது போகலன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் இங்கே இறங்கிக்கிட்டே இருக்கும். இங்கே இறங்கி போய் செட் ஆகிடும். எங்கே இருதயத்தில் 50 வருஷம் கூட ஆகும் அது போகிறதுக்கு. பயப்படணும். நான் கண்களை மூடிக்கொள்வேன். அதை பார்க்கக்கூடாது, என் கண்களை மூடிக்கொள்வேன். அசுத்தங்களை பார்க்க வேண்டாம். ஏன்னா அசுத்தத்தை விரும்பக்கூடிய பொல்லாத மாம்சத்தை நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையாக இருக்கும். அதேமாதிரி என்னுடைய வாய், நாவ். ஆண்டவர் நமக்கு 2 உதரை கொடுத்துருக்காரு. கவனிச்சிருக்கீங்களா? எப்போதும் இந்த கண்ணுக்கு ஒரு இமையை கொடுத்துருக்கிறது போல இந்த வாய்க்கு ஒரு உதரை கொடுத்துருக்காரு. அநேக சமயங்கள் நம்முடைய பாவம் எதனால் வருதுன்னா, வாய்னால் தவறாக பேசிடுவோம், கூக்குரடுவோம், முறுமுறுத்துருவோம், மற்றவளை தூஷிச்சிருவோம். அப்படி சொன்ன திருப்பாடு ஆண்டவர் உணர்த்துவாங்க. நீ இப்போ பேசுனியே, நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ என் புருஷன்கிட்ட மரியாதை குறைவாக பேசிட்டேன், இந்நேரம் நான் இப்போ தூஷிச்சிட்டேன், இப்போ கூக்குள்கிட்டேன், இப்போ புலம்புனேன், குறை சொன்னேன், முறுமுறுத்தேன். இந்த முழு உலகத்து ஜனங்களும் தன்னுடைய நாவை திறந்து குறை சொல்கிறதும் முறுமுறுக்கிறதும் அவங்களுக்கு வேலையே அதுதான். காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்தா அவ்வளோதான் கதை. அவளை கண்டியா, இவளை கண்டியா, அவனை கண்டியா, இவனை கண்டியா. ஆனால் ஞானம் உடையவள் தன்னுடைய உதட்டை என்ன பண்ணுவாங்க, மூடிக்குவாங்க. இயேசு குறித்தான காரியங்கள் ஆச்சரியம் அடைகிறேன். அவர் கொடுத்த காரியங்கள், அவரை நொறுக்கும் பொழுது அவர் தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நொறுக்கும்போது தன்னுடைய வாயை என்ன செய்யலாம், திறக்கலை. தன்னுடைய வாயை திறக்கலை. அங்கே வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா 53ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கம் இருந்தது, ஒடுக்கமும் இருந்தது அவருக்கு. அடுத்தபடி, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. என்ன அழகு, என்ன அழகு! ஓ ஆண்டவரே, இந்த பூமியின் நாட்களெல்லாம் உம்முடைய அழகை என் கண்கள் காணுது, உம்முடைய சத்தியத்தை என் காது கேட்கிறது. என் ஆண்டவரே, உம்மை போல நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, காரி திப்பப்படும் போது, அவமானப்படும் போது, என்னை தவறாய் புரிந்து கொள்ளப்படும் போது என் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில உங்களுக்காக நீங்க ஒருபோதும் வாயை திறக்காதீங்க. நீங்க உங்களுக்காக வாயை திறக்காம இருந்தீங்கன்னா வேறு ஒருத்தர் உங்களுக்காக வாயை திறப்பார். அல்லேலூயா. நல்ல செய்தி. அவர் வாய் திறக்கல, அவர் வாயை திறக்கல. அடுத்தபடி வாசிக்கிறோம். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். என்ன ஆச்சரியமான ஒரு காயம்! அவர் வாயை திறவல. அவருக்கு நான் பேச தெரியாதா? பேச்சில வல்லவர். அங்கிருந்த
பரிசேயருடைய வேலைக்காரர்கள், அங்கே இருக்க எத்தனையோ மனுஷர்கள் வந்தாலும் எல்லாரும் வாயை அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. வாய் அடைத்தார் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரன் வாய் பொத்தி இருக்கிறார். இப்பொழுது வாய் திறக்கலை. என்ன அழகு, ஆச்சரியமான அழகு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இயேசுவை நிறுத்தி கொள்ள வேண்டும். வாய் திறக்காது இருந்தார். நெருக்கப்படும் போதும், ஒடுக்கப்படும் போதும், மயிர் கத்தரிக்கப்படும் போதும், அவரை ஆதாயமாக்கி கொள்ளும் போதும். உங்களை சில பேர் ஆதாயமாக்கிக்குவாங்க. சில பேர் நாங்கள் பார்க்குறோம், வாயை திறக்கலை. அங்கே 8ஆம் வசனம், 8ஆம் வசனம் வாசிங்க. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். போதும். இடுக்கன் இந்த பூமியில் அவருக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அங்கே இருக்கிற அந்த ஜன சங்கத்தில், அங்கே ஆசாரியர் கூடுகிற சனசங்கத்தில், எரோதுடைய நியாயசனத்தின் முன்பாக, பிலாத்துடைய நியாயசனத்துக்கு முன்பாக அவருக்கு நீதி இல்லை. அவருக்கு நியாயம்லாம் இல்லை. நம்முடைய நீதி நியாயத்தெல்லாம் கேட்டு விசாரிக்கிற அளவுக்கு எந்த மனுஷனுக்கும் ஞானம் இல்லை. அவருடைய நீதி எல்லாம் எடுபட்டது. அதான் நடக்குது. அவருடைய நீதி எல்லாம் இந்த பூமியில் ஒரு மனுஷனும் கேட்டு அறிய கொடுக்கல. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி சம்பவிக்கும். உங்களுடைய நீதி நியாயம்லாம் எங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. அது எனக்கு பொருட்டும் அல்ல. என்னை கேட்கணும், என்னை தெரிந்து கொள்ளணும் வேண்டாம். நான் பிரயாசப்பட வேண்டாம். பிரயாசப்படலை. அப்படி இருந்தார். அடுத்தபடி 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவனாகவே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் கொடுமை செய்யவும் இல்லை. அவர் என்ன செய்யவில்லை? வாயிலே வஞ்சனையும் இல்லை. என்ன ஆச்சரியமான காரியம்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இயேசுவை பின்பற்றி இந்த பூமியிலே நடப்பேன். ஆனால் என்னுடைய வாயை எப்பொழுதெல்லாம் மூடிக்கொள்வது. என் வாயை ஒருபோதும் திறக்க வேண்டாம். நம் நாளில் நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது, தவறாய் புரிந்து கொள்ளப்படும் போது, என்னை தூற்றும் பொழுது, ஆண்டவரே என் வாயை ஒருபோதும் திறக்க வேண்டாம். நான் எப்பொழுதும் வாயை மூடிக்கொள்ளும். நீ பேசாதிருந்தால் நீ என்னவா? நீ பேசாம இருந்தாவே போதும், காரியம் நல்லா இருக்கும். வாயை திறந்துட்டாவே சில பேர் அவ்வளோதான், பிரேத குழியை திறந்தது மாதிரி அவ்வளோ நாற்றெடுக்க ஆரம்பித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாயை திறந்து உபதேசிக்கும் போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டான்னு எழுதியிருக்கிறது. அவருடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை சொஸ்தமாக்கினது. நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் நம்முடைய வாயை திறக்க வேண்டாம். ஒடுக்கப்படும் போதும், நெருக்கப்படும் போது வாய் திறக்க வேண்டாம். நம்முடைய குருநாதர் சென்ற வழி அதுதான். நான் சொன்னது போல, நொறுக்கப்படுகிற நிகழ்வுக்கு அணுதினமும் என்னை ஒப்பு கொடுக்கணும். அணுதினம், எப்போவோ ஒரு நாள் இல்லை, அணுதினம். நமக்கு ஆவுக்குரிய கண்கள் இருந்துச்சுன்னா, நாம் கேட்ட துதிகளை கேட்டது போல, என்னை நெருக்கவும் ஒடுக்கவும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் அதை பயன்படுத்தி, ஆண்டவரே உண்மை போல கொஞ்சம் மாறுவதற்கு எனக்கு சமயம் கிடைச்சிருக்கு. உடைய சுபாவம் உடையவனாய், உடைய சுபாவம் உடையவளாய் நாம் மாறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி. உதாரணமாக, ஒரு மரத்தால் ஆன ஒரு விக்கிரகங்களை செய்வதற்கோ, மரத்தால் ஆன அருமையான ஒரு பொம்மை வடிவம் செய்வதற்கோ நான் கவனிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய இளம் பிராயத்தில், நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க, நம்ம ஊரில் ஒரு ஐயா இருந்தாங்க, சிண்டநாயக்கர்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவர் வீட்டு வாசலில் எப்பொழுதும் கரடு மூலமான மரங்கள் எப்பொழுதும் ஒரு வீட்டு வாசலில் கிடக்கும். ஆனால் அந்த மரத்தை அவர் செதுக்குவார், கோடாலியால் செதுக்குவார், வெட்டுவார், அப்புறம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வைப்பார். ராத்திரிக்கும் பகலுக்கும், ராத்திரி 2 மணிக்கு கூட சத்தம் கேட்கும். நான் பார்த்துருக்குறேன். டொக்குன்னு சத்தம் கேட்கும். ஏன்னா செதுக்குவார். அந்த வேலை நடக்கும்போது போய் பார்த்தா
சிறிய ஆரம் இருக்கும், பெரிய ஆரம் இருக்கும், சின்ன சுழி இருக்கும், சித்துளி இருக்கும், அங்கே சுத்துளி இருக்கும், உளி இருக்கும், எத்தனையோ உபகரணங்கள் இருக்கும். ஒரு அருமையான ஒரு வடிவமாகிய ஒரு சிலையை செய்வதற்கு அவர் பகலாக சில இந்த பொம்மை செய்கிற வீட்டுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த வீடு பூராவுமே சித்து உளிகள். அங்கே பார்த்தோம்னாக்கா அங்கே அறம், ரம்பம், இது போடுறது, தொலை போடுறது, அறுக்கிறது, இழைக்கிறது, தேய்க்கிறது, இப்படி பலவிதமான உபகரணங்கள் இருக்கும் அந்த ஆசாரியோடைய இந்த செய்கிறோட வீட்டில். சில வீட்டில் போனாவே அந்த நான் சிறு பையனாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆசாரி வீடு ஒரு வீடு நம்ம இங்கே இருந்தது. அழகப்பா ஆசாரின்னு சொல்லுவாங்க. நான் சிறு பையனாக இருக்கும், அந்த பையன்லாம் என்னோட கூட படிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு நான் போனாலே வீட்டு வாசலில் ஆயுதத்தை மிரிக்காமல் வீட்டுக்குள்ளே போக முடியாது. வீடு பூரா இறங்கி கிடக்கும் வீடு. அவர் அழகாக பொம்மை வெட்டுவார், அழகாக சித்திரங்களை செய்வார், அந்த ஆசாரியார் செய்வார். ஆனால் அதெல்லாம் செய்வதற்கு சின்ன ஊழி, பெரிய ஊழி, ரம்பம், அறம், இத்தனையும் இருக்கும். நீங்களும் நானும் இயேசுடைய சாயல் அடைய, இயேசுடைய சுபாவம் அடைய சின்ன ஊழி வேணும், பெரிய ஊழி வேணும். ஆனால் சமயத்தில் பெரிய பெரிய ஆயுதத்துக்கு இந்த மரம் ஒப்பு கொடுக்கும். ஆனால் சின்னோண்டு உளிக்கு ஒப்பு கொடுக்காது. என்ன சின்ன ஆள் நீ என்னை செதுக்காவதுன்னு சொல்லி, இல்லை, என்னை செதுக்க, என்னை சரி பண்ண, என்னை நொறுக்க சில கரடு மூட்டல் இருக்கு என் மாம்சத்தில். சுயம் இருக்கிறது, என்னை நீட்டிக்கிட்டு இருக்கு, ஒன்று துருத்திக்கிட்டு இருக்கு என் மாம்சத்தில். பெருமை இருக்குது, சுயநலம் இருக்கிறத, அதை உடைத்து எடுக்கணுமே, வெட்டி எடுக்கணுமே, செதுக்கணுமே. சில ஆயுதங்கள் தேவையா இருக்கிறத, சிலதை அறுத்து எடுக்க வேண்டியிருக்கு நம்முடைய மாம்சத்தில். சில ஹாஸ்பிட்டலில் தான் என் பையன் சர்வனன் சொல்லுவான், தேவையில்லாத கறி சரீரத்தில் அப்படியே இருக்குமா, அதை மட்டும் தனியாக வெட்டி எடுப்பாங்களாம். அதை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து கறியை குறைக்கிறது டாக்டர் அப்படி செய்வாங்களாம். அதே போல் நம்முடைய ஆவியில் சில கறிகள் துருத்திக்கிட்டு இருக்கும், அங்கங்கே தொங்கும். பெருமை, சுயநலம், தனக்கான தேடுகிற இதெல்லாம் அப்படியே அங்கங்கே தொங்குது. அங்கே ஆவிக்குரிய டாக்டர்கள் அறுத்து எடுக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கலன்னா விகாரம் ஆயிடுவேன், கெட்டுருவேன். அகாரமாக அதை வெட்டி எடுத்து அருமையான ஷேப்பு, நல்ல ஒரு உருவத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமி நாட்களில் அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு, இயேசுடைய சிந்தை கொண்டவனாய் மாறுவதற்கு இந்த பூமியிலே அநேக இடங்களில் தேவனை நெருக்கவும், செதுக்கவும், உடைக்கவும் நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா, நழுவிக்கக்கூடாது, அள்ள தட்டக்கூடாது, ஒப்பு கொடுக்கணும். சில மர கடைசல் பட்டறைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரடு முடமாக இருக்கிற மரத்தை அப்படியே கொண்டு போய் அந்த கடைசல் மிஷினில் வச்சுட்டு அவன் பட்டனை தட்டி ஒரு காரியத்தை அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருவாங்க. இந்த டிசைனில் இந்த மரம் வெளியில் வரணும்னு சொல்லி கடை ஓடும். ஒரு 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ அதை எடுத்தா அழகான அப்படி கடைசல் கால் அப்படியே என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். உங்களுக்கு தெரியும், இது தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே எல்லா கரடு முரடுகளும் எடுக்கப்பட்டு அருமையான அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த கால் வெளில வந்துடும். இது ஒப்பு கொடுக்கலன்னா கரடு முரடானது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். ஏராள கரடு முரடு, பெருமை, அகங்காரம், ஆணவம், ஆவிக்குரிய பெருமை நம்முடைய மாம்சத்தில் ஒட்டி இருக்கிறது. ஆனால் தேவனோ அதை நொறுக்க எடுக்க அவர் பிரயாசப்பட ஒப்பு கொடுக்கும்போது நீங்களும் நானும் குமாரனுடைய சாயலாய் ஒரு நாளைக்கு முடிவடைவோம். பிரியமானே, நாம் ஒருபோதும் அல்ல தட்டக்கூடாது, வருகிற நாட்களில் நொறுக்கப்படும் போது என்னை தாழ்த்தி வாய் திறக்காமல் இருந்து அமைதியாக இருந்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஆகட்டும், என் வாயை ஒருபோதும் நான் திறக்க மாட்டேன், திறக்கவே வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ அதை என் வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சிருங்க. உங்களுடைய கரத்துக்கு நான் ஒருபோதும் கடினமாக இருக்க வேண்டாம். உங்களுடைய கரத்துக்கு நான் அடங்காதவனாய், எதிர்க்கிறவனாய், பகைக்கிறவனாய் அல்லது பின்வாங்குகிறவனாய் நான் இருக்க வேண்டாம். உங்களுடைய கரத்துக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை என் வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சிருங்க.
இந்த முழு உலகத்தில் என்னை அழிக்கக்கூடியது எதுனா என்னுடைய சுயநலமும் என்னுடைய பெருமை தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற நாட்களெல்லாம் அவருடைய நொறுக்குதலுக்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய வல்லமைக்கு, சின்ன ஒளியோ பெரிய ஒளியோ, பெரிய அறமோ சின்ன அறமோ, எது வேணாலும் என்ன செதுக்க ஒப்பு கொடுத்துரும் பிரியமானவளே. எதுக்க வேண்டாம், பகைக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ கேவலமான மாம்சத்தில் உடலாக இருக்கும். வருகிற நாட்களில் தாழ்த்தி பணிந்து நொறுங்கி, இயேசுவே உடைய குமாரனுடைய சாயல் கொப்பா என்னை மாற்றிருங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். 1-2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் நான் திருப்பிக் கொள்வோம் சீக்கிரமாக. யாத்திராகம புஸ்தகம் 17, நான் ஒரு காரியத்தை சொல்லுங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அப்போது அவர்கள் நடந்து வருகிற நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான மலைகள் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன், கற்பனை பண்ணுகிறேன். ஆனால் குறிப்பிட்ட இந்த மலை, குறிப்பிட்ட அந்த ஓரேப்ன்ற அந்த குறிப்பிட்ட அந்த மலை இருக்கிறது. அங்கே ஏராளமான மலைகளும் இருந்திருக்கிறது. இப்போ மோசே எடுத்து சொல்லுகிறார், இந்த மலையை உன் கையில் வைத்திருக்கிற கோலினால் அடி என்றார். அது என்ன, தண்ணி கண்மலையை அடி. அது இயேசு என்ற நபருக்கு ஒப்பிடப்படுது. புதிய ஏற்பாட்டில், அதாவது 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10 திருப்ப வேண்டாம், 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வருது. நம்மோடு கூட வந்த கண்மலை என்று அவரை குறித்து சொல்கிறது. இந்த ஒரே ஒரு கண்மலையாகிய இயேசு அடிபட்டது நிமித்தம் அங்கிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து வறண்ட ஆத்துமாக்களை அங்கே திருப்தியாக்கி ஆசீர்வதித்து பூரிப்பாக்குகிறது. ஒரு மலை அடிபட்டது நிமித்தம். அடிப்படலைன்னா, அந்த இயேசு என்ற ஒரு நபர் அடிப்படலைன்னா நீங்களும் நானும் கெட்டு சந்தியில் போயிருப்போம். அவர் தன்னை பிக்க கொடுத்தார். அவமானப்படவும் காரி திப்போடும் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நீங்களும் நானும் இன்னைக்கு சுத்த இருதயத்தோடு தலையை நிமிர்த்தி அப்பா என்று கூப்பிட முடியாத நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீங்க ஏழையா இருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. ஆனா தேவனை அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதே. எவனுக்கு இருக்குங்கிறீங்க? இந்த ஊர்ல எத்தனையோ பணக்காரனும் கோடீஸ்வரனும் உண்டு இந்த பூமியிலே. ஆனா தேவனை போய் அப்பான்னு கூப்பிட முடியுமா? ஏன்னா அவனுடைய இருதயமே அவனுக்கு சொல்லும், அவன் பாவின்னு அவனுக்கு சொல்லும். அந்த பாவத்தை வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் நம்ம போக முடியாது, பணத்தை வைத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்களும் நானும் அப்பான்னு போக முடியும். ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கபடியால் நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறபடியால் அப்பா என்று கூப்பிடுகிறோம். ஏனென்றால் ஒருவர் அடிக்கப்பட்டது நிமித்தம், அந்த மலை அடிக்கப்பட்டது நிமித்தம் அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்து அங்கே வனாந்தரத்திற்குள்ள மிருக ஜீவங்களும் ஆடுகளும் மாடுகளும் அங்கிருக்கிற ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல உலக இரட்சகராகிய இயேசு பாளையத்துக்கு புறம்பே அவர் அடிபட்டது நிமித்தம் இன்னைக்கு முழு உலகத்துக்கும் இரட்சகராய் மாறினார் அவர். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்டிலே அடிபடுவதற்கு ஒப்பு கொடுத்துருவோம் பிரியமானவர்களே. பல நாட்களில் சகோதரர் வின்சென்ட் பிரதர் அவங்க கோயம்புத்தூரில் பேசின ஒரு செய்தி, ஆகமங்களில் சொன்ன செய்தியை அழகாக சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. 66 ஆகமங்கள், 66 புஸ்தகங்கள் மொத்த வேத புஸ்தகத்திலே, 39 புஸ்தகங்கள் வேதாகமத்திலே, பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்கள். அந்த ஏசாயாவின் புஸ்தகத்திலே 39 முடிந்த 40வது புஸ்தகம் ஒன்று ஆரம்பிக்கிறது. 40வது புஸ்தகத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறது என்றால், மலைகளும் குன்றுகளிலெல்லாம் என்ன ஆக்கப்படுமா? சமமாக்கப்படுவான். ஆறுதலான செய்தியோடு அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. நீங்கள் வாசியுங்கள், ஆச்சரியமாக இருந்தது அந்த வேத தியானம். ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் படியுங்கள், தியானிங்கள். 66 புஸ்தகம், 36 புஸ்தகம் பழைய ஏற்பாடு, 39வது அதிகாரம் பழைய ஏற்பாடு முற்றுப்புள்ளி, 40வது அதிகாரம் புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. அந்த புதிய ஏற்பாட்டினுடைய செய்தி என்னவென்றால், என் ஜனத்தை ஆத்துங்க, என் ஜனங்களை தேற்றுங்க. அதுக்கு என்ன காரணம்? மலைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? சமமாக்கப்படும். குன்றுகளெல்லாம் சமமாக்கப்படும். இப்போ மலைகள் சமமாக்கப்படணும்னா அது என்ன பண்ணும்? முதல்ல
நொறுக்கப்படணும். அது நொறுக்கப்படாத எந்த மலையும் சமமாக்கப்பட முடியாது. ஒரு குன்றுகள் சமமாக்கப்படணுமா, அது என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். குன்று போல சில பாவங்கள், பெருமை மலை போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை நொறுக்க ஒப்பு கொடுக்கும் போது அங்கே சமமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். ஆகையினால் வருகிற நாட்கள் எல்லாம் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நொறுக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ள ஏராளமான மலைகள் உண்டு, நான் சமமாக்கப்படட்டும், அநேகருக்கு வாசலாய் உண்டாகட்டும், வழியாய் உண்டாகட்டும், என் மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா மலைகளும் தகர்க்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமானா, அவர் தம் வார்த்தையாகிய சம்பட்டியை அனுப்பி மலையை உடைத்து நம்மளை தாழ்த்தி தேவன் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இன்னொரு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்கம்மா. நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் பக்கம் 311. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. இங்கே என்ன வாசிக்கிறேன்னு சொன்னாக்கா, அங்கே படைகளுக்கு ஏராளமான ஜனங்கள் கிளம்புறாங்க. 30,000க்கு மேலான ஜனங்கள் கிளம்புறாங்க. அங்கே வடிகட்டி ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. அந்த 300 பேர்களையும் 100 பேராய் படையை வகுத்து ஒரு யுத்தியை சொல்லி கொடுக்குறான். என்ன யுத்தியை அந்த கிதியோன் சொல்லி கொடுக்குறான்னு சொன்னாக்காக்கா, உங்கள் கையில் ஒரு பானை ஒன்று இருக்குது, அந்த பானைக்குள்ளே ஒரு தீவட்டி இருக்குது. இப்போ யுத்தம் பண்ணும்போது என்ன சொன்னாக்கா, நான் என்ன செய்யணும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த தீவட்டி உள்ளார இருக்குது, அதில் சுற்றி பானை இருக்குது. கிட்டக்கு போனோடனே அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பானையை உடைக்கிறாங்க. அவ்வளோதான். பானை உடைச்சோடனே தீவட்டி என்ன பண்ணால் வெளியில் தெரியுது. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மண் பானை இருக்குல்லையே, சுயம் உடைபடணும். உடைபடாமல் வெளிச்சம் வெளியில் வரவே வர நம்மளோட சுயம் அவ்வளோ கொளுத்து போயிருக்கு. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அந்த சுயம் கொளுத்து தடிமனாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்கொள்ளணும். அவ்வளோ பெருமையும் சுயநலம் இருந்தவர். அந்த சுயங்கிற அதை உடைபடும் போது வெளிச்சம் வெளியே வந்து சத்துருக்கள் பயந்து நடுங்கி ஓடுவார்கள். உடைபடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒத்துக்கணும். ஆண்டவரே என்னை உடைச்சிருங்க, என்னை உடைக்க ஒப்பு கொடுக்குறேன், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. என்னை அந்த முழு உலகம் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இருளில் தராவி கொண்டிருக்கிறது, போகும் இடம் இன்னதென்று தெரியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கையில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வெளிச்சம். ஆகினால் அந்த வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கணும்னா நம்முடைய பாதையிலே பத்திரமாய் நம்மளை போய் சேரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது, அது வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வருகிற நாட்களெல்லாம் எப்பெல்லாம் சுயம் உடைபடுதோ அப்பெல்லாம் தேவன் எழுதி வைத்திருக்க மகத்துவமான வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வருகிற நாட்களெல்லாம் என்னுடைய சுயம் பவுல் சொல்லுவாங்க, மண்பாண்டங்களில் பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம் உடப்படையில்னா பொக்கிஷம் வெளியே வராது. வருகிற நாட்கள் எல்லாம் இந்த மண்பானை உடைய எப்பொழுதும் தாழ்த்துவமானால் தேவன் அதிசயங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்ய. இன்னொரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷத்தின் 12வது அதிகாரம், அதில் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இங்கே ஒரு மரியாள் அவளும் விலையேற்பட்ட நல தைலத்தை வைத்திருந்தால், இன்னொரு மரியாதை குறித்து வாசிக்கிறோம். அந்த குஷ்டரோகிய சீமானுடைய வீட்டிலே இயேசுடைய பாதத்திலே பூசி இயேசுடைய தலையிலே தடவி இயேசுவின் பாதத்தை தன்னுடைய தலைமுடியை எடுத்து தடவின அந்த ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். இங்கேயும் என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா,
இந்த விலையேறப்பட்ட, அதுக்கு விலையே இல்லை. ஒரு ஸ்திரீயானவள் தான் வாழ்நாள் பூரா பணத்தை சம்பாதிச்சான்னா எவ்வளோ பணமோ அவ்வளோ பணமும் விலையேற பெற்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விலையேறப்பட்ட சுயம் இருக்குல்ல, அந்த நம்முடைய வாழ்க்கை இருக்குல்ல, நான் என்னுடையதுங்க இருக்குல்ல, அந்த சுயத்தை உடைக்கணும். மனுஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பான், சுயத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். தன்னுடைய கௌரவம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய மரியாதை, இதை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. எதை வேணாலும் இருப்பான். அது எல்லாத்தையும் இப்போ இயேசுனுடைய பாதத்தில் உடைச்சு வாசிக்கிறோம். இயேசுவின் பாதத்தில் ஒரு ராத்தல் வெளியேறப்பட்டது. அது இயேசுவின் பாதத்தில் பூசினால் அவருடைய சுயம் உடைப்பட, அவருடைய பாதங்களை துடைத்தால், பூசினால், ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் நிரம்பினது. அன்னையுடைய வீடுகள் நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? இன்னும் வாசனை வெளியே வரல. சில வீட்டுக்கு போனால் போதும் சிறைச்சாலையாக இருக்கும், சில வீடு போனால் சூனியமாக இருக்கும், சில வீட்டில் போனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அந்த வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். சில வீடுகளில் தேவனுடைய மகிமை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். வீடு பெரிய பங்களாவாவோ இல்லை பெரிய வசதியான வீடாக இருக்காது, அது சின்ன குடிசையாக தான் இருக்கும் அந்த வீடு. ஆனால் அதில் வசிக்கிற அந்த தாழ்மையுடைய அம்மாவோ தாழ்மையுடைய ஐயாவோ அந்த வீட்டில் வாசனை எப்பொழுதும் பரிமளித்து கொண்டிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். கண்டதை நான் ருசி பார்ப்பேன். ஓ, இந்த வீட்டில் வாசனை வீசுகிறது, தேவனுடைய பிரசனம் இந்த வீட்டில் இருக்குதுங்கிறத. சில வீட்டில் பெரிய வீடு, நல்ல மொசைக் போட்ட, மார்பிள் போட்ட, எல்லா இடங்கள்லையும் பாத்ரூமும், அட்டாச் பாத்ரூமும், ஏசியும், எத்தனையோ வசதிகள் இருக்கும். நரகம் மாதிரி இருக்கிறத நான் உணர்ந்து வெளியே வருவது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீடை எப்பொழுதும் வாசனை வீசுகிறது. வெளியிருந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தனை அடி எடுத்து வைப்பான், ஆனால் என்னது வித்தியாசமான வாசனையாக இருக்குது இங்கே, இது வரைக்கும் எங்கேயுமே நான் முகராத ஒரு வாசனை இங்கே இந்த வீட்டில் இருக்குதே. வாசனையை உணர்ந்து நம்ம வீட்டை விட்டு ஒருத்தர் போகணுமே தவிர, நாத்தப்பா இந்த வீட்டை விட்டு எப்போ ஏந்திரிப்பேன் இல்லை. அதுக்கு என்ன காரணமா? அங்கே இருக்கிற புருஷனோ அங்கே இருக்கிற ஸ்திரியோ தன் வாழ்க்கையை உடைத்து அந்த வீட்டிலே வாசனை ஆக்கினவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கைகள் எல்லாம் மற்றவர்கள் வாசனையை உண்டு பண்ணி இந்த பாட்டில் உடைபடட்டும், நொறுக்கப்படட்டும், அனைவருக்கு நாம் வாசனை வீசுவோம். பிரியமாவே, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மத்திய எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 14வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 19வது வசனம், அதில் மத்திய எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். 20 வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இங்கே வாசிக்கிறோம், அங்கே ஏராள ஜனங்களை அவன் வாசிக்கிறத பார்க்க, அங்கே இருந்ததை பார்க்குறோம். எத்தனையோ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஆனால் அவள் திருப்தி அடைந்தார்கள் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த அப்பங்களை என்ன பண்ணியார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்பங்களை என்ன செய்கிறார்? 2 மீன்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து அந்த 5 அப்பங்களை எடுத்து தேவன் இப்படி என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய குமாரன் இப்பொழுது அதை எடுத்து இப்போ பிடுகிறார். ஆசீர்வதித்தார், அதை பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் நம்ம ஆசீர்வதித்திருக்கணும். பிரியமான, கொஞ்சமாக இருக்கலாம், அது ஒன்றும் பொருட்டல்ல. அந்த 7 விதவை அந்த காணிக்கை பெட்டியில் போட்டாலே 2 காசு, அது இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். பெருமையானவர்களையும் சுயநலவர்களையும் நான் சரியாக தான் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் எப்பொழுதும் தாழ்மையான இருதயம் கொண்டவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார். அந்த 2 காசை காணிக்கை பெட்டியில் போடுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சோண்டு வாழ்க்கையை, சின்ன வாழ்க்கையை, கொஞ்சோண்டு வாழ்க்கையை அவர் கொடுக்கும்போது அதை ஆசீர்வதித்து அவர் பிடுகிறார். அதை பிடுகிறார், உடைக்கிறார், அதை நொறுக்கிறார். இதுதான் ரகசியம். நொறுக்க ஒப்பு கொடுக்கும்போது அங்கே அநேகரை அவர் ஆசீர்வதிக்க முடியுது. அநேகர் திருப்தியாகி ஆண்டோடைய நாமம் மையப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்மை நொறுக்க, உடைக்க, பிற்க ஒப்பு கொடுக்கும்போது அங்கே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமம் மையப்படுது. நான் ஒன்றும் இல்லை, நான் எப்பொழுதுமே இல்லாமல், காணாமல், மறைந்து, ஒழிந்து போகட்டும். என் இயேசுடைய நாமம் மையப்படணும். என் இயேசுவே பெரியவர், பெரியவர். அங்கே பிட்டு இயேசு இந்த பூமியின் நாட்களில் பிற்கப்படவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் பிற்கப்பட, உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கும்போது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்கள். இதுதான் இந்த பூமி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னொரு ஒரு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:29 நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. ரோமர் 8, திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த பூமியில் ஏன் வாழ்கிறோம்னா, ஏன் தேவன் நம்மளை நொறுக்கிறாருன்னா, அது முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த குமாரனுடைய சாயலுக்கு, குமாரனுடைய போல பேச, குமாரனை போல காண, குமாரனை போல மனதுருக்கமுடையவனாய் இருக்க, குமாரனை போல வாய் திறவாமல் இருக்க, குமாரனை போல வாய் திறவாமல் இருக்க இந்த பூமியிலே அந்த சாயல் கொண்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழும்படிக்கு தான் தேவன் முன்குறிச்சிருக்கார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 141, சங்கீதம் 141, சங்கீதம் 141 பக்கம் 758, பக்கம் 758, 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போலிருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இந்த சங்கீதத்தை யார் சொன்னார்னா, இதை தாவீது சொல்றான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை சொல்லுகிறார். இந்த எப்படின்னா, நீதிமான் என்னை தயவா என்னை குட்டுட்டோம். அந்த தாவீதுடைய வாழ்க்கையை நான் கவனிச்சிருக்கிறேன். அவரை கண்டிக்கிறதுக்கு சில தீர்க்கதரிசி வருவார்கள், நார்த்தான் வருவார்கள். இன்னொரு சில தீர்க்கதரிசி பேர் சாமுவேல், காத்து, இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் கண்டிப்பாங்க. நீ செஞ்ச தப்பு, இன்னது இன்னும் செய்யலாங்கிறதெல்லாம் நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. நீங்கள் தாவீதுடைய சரித்திரத்தை வாசிச்சா தெரியும். ஆனால் அதை எல்லாத்தையும் உள்வாங்கிக்குவான், கேட்டுக்குவான். அவனுடைய மனசை ஒன்றும் அல்ல தட்ட மாட்டான். அதை அதனால தான் இந்த வார்த்தையை நான் என்னை தயவாய் குட்டட்டும், நான் அல்ல தட்ட மாட்டேன், என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு அபிஷேகமாக இருக்கும். நீதிமான் தலையை குட்டும்போது எனக்கு அபிஷேகம் இருக்கும். நான் பரத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரதை கேட்டிருக்கிறோம். ஆனால் நீதிமான்கள் கடிந்து கொள்ளப்படும் போது, ஒருத்தர் நம்மளை கண்டிக்கப்படும் போது, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கப்படும் போது, அல்லது புருஷன் தன் மனைவிக்கு ஒரு செய்தியை சொல்லப்படும் போது, அல்லது மனைவி புருஷனுக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது, என்னை கடிந்து கொள்ளும் போது, என்னை குட்டுப்படும் போது, அபிஷேகம் வானத்திலிருந்து ஒரு அபிஷேகம் வரும். பிரியமான அபிஷேகம் வரும். அது என் தலைக்கு அபிஷேகமாக இருக்கும். அதை நான் என்ன பண்ண மாட்டேனாக்கா, அதை எதுக்க மாட்டேன். என் இருதயத்தில் அதானா எதுக்க மாட்டேன். என்னை எப்பொழுதும் கண்டிக்கட்டும். நான் கண்டிக்கப்பட வேண்டியவன் என்று சொல்லி நான் திருத்தப்பட வேண்டியவன், நான் திருத்துதல் நான் ஏற்றுக்கொள்ளட்டும், அல்லத்தட்ட மாட்டேன். என்னை கண்டித்தவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என்னை கண்டித்தவங்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஒருபோதும் நான் அல்லத்தட்ட மாட்டேன், எதுக்க மாட்டேன். அதை நான் எதுக்க மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை தாவீது சொல்லுகிறார் 141வது சங்கீதத்தில். வருகிற நாட்களெல்லாம் என்னை நொறுக்கப்படவும், ஒடுக்கப்படவும், என்னை சிட்சிக்கவும், என்னை சரி செய்யவும் சூழ்நிலைகளும் மனுஷர்களும் தேவன் அனுமதிக்கும் போது தலையை தாழ்த்தி வாயை திறவாமல் ஏற்றுக்கொள்வோமானால், நாம் சொன்னது மாதிரி அந்த கரடுமுரடான மரத்தை அந்த கடைசப்பற்றையில் அந்த மிஷினில் வைத்து அது வெளியே வரும்போது அருமையான ஷேப்பாய் வெளில வருவது போல, நீங்களும் நானும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறி வெளியே வந்துடுவோம். ஆகையினால் நாம் ஒருபோதும் அவர் நம்மளை நெருக்கும் போதும் ஒடுக்கப்படும் போதும் எதுக்க வேண்டாம், பகைக்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஒரு டேவிட் ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம்
கேட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த பாடுகளுக்கு பிதா தம்மை உட்படுத்தும் போது அதை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். அதை அப்படியே அவர் செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்கிற சூழ்நிலையில் நாமளும் நம்முடைய சூழ்நிலையில் நம்ம குடும்ப மத்தியில் நம்முடைய தேவைகள் மத்தியில் நாமும் பாடுபடும்போது நம் ஆண்டவரை பார்த்து நாமளும் அந்த பாடுகளுக்கு வழியாக நாம் செல்லும்போது, ஆண்டவரே நானும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய சாயலை நான் பிரதிபலிக்கட்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாமளும் அந்த பாடுகளின் ஊடாக நாம் கடந்து போகும்போது தான் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கிறோம். அதோடு சேர்த்து அதில் நாம் தேரும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. பாடே ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா, ஒரு மனுஷன் பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்காங்க, தேர்வே இல்லைன்னா அடுத்த வகுப்புக்கு போவானா போக மாட்டான். அதுலேயே ஒன்றாவதையே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான், அல்லது ரெண்டாவதே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் பாடுங்கிறது, ஒரு பரீட்சைங்கிறது ஒரு கஷ்டத்தின் ஊடாக படித்து அதை தேர்வு எழுதி அதுக்கப்புறம் மேலே போகிறது. நம்முடைய ஆண்டவரும் அப்படி தான். அவர் வாழ்நாள் முழுதும் அந்த 30 வருஷமும் அவர் சிலுவையில் எல்லா காரியத்தையும் பிதாவின் சித்தத்தின்படியே செய்தார். அவரை நம்ம அந்த பிரதர் வாசித்த அந்த முதல் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஏசாயா 52:13 நான் வாசிக்கிறோம். இதோ பக்கம் 859 பக்கம், ஏசாயா 859 52:13. இதோ என் தாசன் நாணமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். ஆண்டவர் குறித்து ஒரு முன்னாடியே சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, இவர் தான் என்னுடைய தாசன், அவர் நாணமாக நடப்பார், அவர் உயர்த்தப்படுவார், மேன்மையும் மகா உன்னதமுமாக இருப்பார். மேன்மை, உன்னதம், நாணம், உயர்த்தப்படுதல். இதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அவரை பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டியதாக இருந்தது. நாம் அந்த 53 ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய சொந்த குமாரன் அவர் என்ன செய்தார்னா, பாடுகளுக்கு உட்படுத்தினார். அநேக உபத்திரத்தின் ஊடாக, அநேக பாடுகளின் ஊடாக. அவர் பிறக்கணும்னா ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு ஏழை வீட்டில் டெய்லி தினக்கூலி செய்து பிழைக்கக்கூடிய அந்த வீட்டில் அவர் பிறந்தார். அப்போது அந்த நெருக்கத்தின் ஊடாக, அந்த பாடுகளின் ஊடாக ஒவ்வொரு நாளும் அவர் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் பாடுபட வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற காரியங்களெல்லாம் அவர் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் அவர் என்ன செய்தார்னா, பிதாவின் சித்தத்தை செய்தாங்க. பிதாவின் அந்த மையத்தின், அந்த பாடுகளின் மையத்திலிருந்து அவர் வாழ்க்கை கற்றுக்கொண்டாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும், ரியல் வாழ்க்கையில் நாம் பாடுகளுக்கு உட்படும் போது, ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனையின் மத்தியில் இருக்கும்போது, நம்முடைய இருதயம், ஆண்டவரே உம்முடைய பாடுகளை நான் கற்றுக்கொள்ளட்டேன் ஆண்டவரே, உம்முடைய வழியை நான் அறிந்து கொள்ளட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளட்டேன் ஆண்டவரே. இந்த உலகம் எகைன்ஸ்டாக இருக்கும்போது, மனுஷர்கள் எகைன்ஸ்டாக இருக்கும்போது, சூழ்நிலை நமக்கு எதிர்மாறாக இருக்கும்போது நம்முடைய ஆவி எப்படி இருக்கு? கர்த்தரோ தன்னை நொறுக்கு சித்தமாகி, நொறுக்கப்படும் போது, பிக்கப்படும் போது அவர் என்ன செய்தார்னா, தன் ஆத்துமாவை, அவருடைய ஆத்துமாவை தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு சித்தமானதையே அவர் தெரிந்து கொண்டார். வாசிக்கிறோம், எபிரேயர் 4 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4
சாரி, எபிரேயர் 5:8 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் தேவகுமாரன் தான், ஆனாலும் அப்படி இருந்தும் அவர் குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நாம் பாடே படலைன்னு வச்சுக்கோ, நடந்தே போகலைன்னா நடக்கிறவங்களுடைய பிரச்சனை எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் கடைக்கே போகலின்னா கடையினுடைய விவரம் என்ன நமக்கு தெரியும்? ஒரு மனுஷன் வேலையே செய்யலின்னு வச்சுங்க, வேலைக்காரனுடைய கஷ்டம் என்ன தெரியும்? அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொன்னா, பட்ட பாடுகளினாலே அவர் பாடுபட்டார், உபத்திரப்பட்டார், நெருக்கப்பட்டார், தச்சு வேலை செய்தார். அவர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சார். இங்க உட்கார்ந்துருக்கிற நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவர் என்ன செய்தார்னா, முடிவு என்னன்னா, பட்ட பாடுகளினாலே அந்த பயிற்சி, அந்த பாடுகளின் பல்கலைக்கழகத்தில் அவர் என்ன ஆனார்னா டீச்சரா மாறிட்டார். அவர் உயர்த்தப்பட்டார், நாணமா நடந்தார். சூழல் மத்தியில அவர் வாய் திறவாது இருந்தார். சில கணவன் மனைவி உரசல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க நெருக்கப்படும் போது வார்த்தை விட்டுருவாங்க, அதாவது வாய் நம்ம வந்துடும் நெருக்கப்படும் போது. ஆனால் அவரோ அங்கே வாசிக்கிறோம், அவரோ வாய் திறவாது இருந்தார். அவரோ வாய் திறவாது இருந்தார். என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தை! அவர் நெருக்கப்படும் போதும் பட்ட பாடுகளின் ஊடாக அவர் வாயை திறக்கல. நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எத்தனையோ சமயத்தில் நான் நெருக்கப்படும் போது இடறி விழுந்திருக்கேன், வாய் தவறி போயிருக்கேன். ஆனால் ஆண்டவரோ அவர் என்ன செய்தார்னா, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் தாழ்மையாக இருந்தார், வாய் திறவாது இருந்தார். இப்படி அவரை நான் மையமாக வைத்து, ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதை எங்கே கற்றுக்கொள்ளனா, நான் நெருக்கப்படும் போது, பிள்ளைகள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், நெருக்கமான சூழ்நிலையில் நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. நாம் ஒன்று நடத்துகிறோம், ஆனால் அது ஒரு நடக்குது. இப்படி இந்த 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 சூழ்நிலையில் ஆண்டவரே உம்முடைய பாடுகளின் ஊடாக, ஆண்டவரே இந்த பிரச்சனையின் ஊடாக உம்முடைய சுபாவத்தை நான் கற்றுக்கொள்ளட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அவர் அப்படிதான் அவர் பாடுகளின் ஊடாக கடந்து போய் அவர் என்ன செய்தார்னா, அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அங்கே வாசிக்கிறோம் 7, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. அவர் மாம்சத்தில் நம்மளை போல இருந்த நாட்களில் அவர் என்ன செய்தார்னா, ஆண்டவரே என்னை ரட்சிங்க ஆண்டவரே, பெருமையின் ஆவி எனக்கு இருக்கு ஆண்டவரே, முரட்டாட்ட ஆவி எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே, தீமை செய்யக்கூடிய இறுதி எனக்கு இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. மரணம்னா நான் கீழ்ப்படியாமல் போயிட்டாவே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் எகெயின்ஸ்டா செஞ்சுட்டாவே நான் மரணத்தை அடைகிறேன். இது மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாங்க. இப்போ பாடுபடுகிற நமக்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறார்னா, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே, இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நான் சோதிக்கப்படும் போது, பாடுபடும் போது அவர் என்ன செய்கிறார்னா, எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஒவ்வொரு சமயம் சொல்றது, ஆண்டவரே நான் பாடுபடுறேன் ஆண்டவரே, நான் சோதிக்கப்படுற ஆண்டவரே, சோதனையோடு கூட ஆண்டவரே தப்பித்து போகும் போக்கை எனக்கு காண்பீங்க, உமது உதவி எனக்கு தாங்க, உம்முடைய ஒத்தாசை தாங்க அப்படின்னு கேட்கறது. அது மாதிரி தான் அவர் என்ன செய்கிறார்னா, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பாடுபட்டதினாலே
பாடுபடுகிற சோதிக்கப்படுகிற அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா உதவி செய்கிறாங்க. அவங்க நமக்கு நாணத்தை தராங்க, உதவி தராங்க. அவர் பூரணராகி அந்த பாடுகளின் ஊடாக சென்று அவர் பூரணராகி, அப்படின்னா ஒரு மனுஷன், ஒரு தாயாருக்கு 5-6 பிள்ளைங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க மாசமாக இருக்காங்க. அவங்க வந்து இவங்க இடத்துல கேட்குறாங்க, எப்படி நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தீங்க, எப்படி நீங்கள் இந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க, எனக்கு 6 பிள்ளைகளே நான் பெற்று வளர்த்தேன், நான் மாசமாக இருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு உதவி செய்தாங்க. இந்தந்த சூழ்நிலையில் இப்படி இப்படி இருக்கும். ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க சொல்வது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த பாடுகளின் ஊடாக அவர் வாய் திறக்கவே இல்லை. அவர் உதவி செய்ய, நம்ம ஒவ்வொருவருக்கும் பாடுபடுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு சமயமும் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆண்டவரே நீங்கள் இந்த ஊடாக கடந்து போகும்போது அவர் வளர்ந்த இடத்துக்கு வராங்க, வளர்ந்த இடத்துக்கு வந்த உடனே அவருடைய நாணத்தை பார்த்து, அவருடைய நாணத்தையும் அவர் பேசுகிற உபதேசத்தையும் கேட்டு என்னன்னாங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13. ஐம்பத்தி 4 நான் வாசிக்கிறேன். பக்கம் 21. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த நாணம் பலத்த செய்கை எப்படி வந்தது? அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க. உபதேசத்தை கேட்டுட்டு அவருடைய நாணத்தை மெச்சிக்கிறாங்க, அவருடைய செய்கையும் மெச்சிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா. கடைசியாக அற்பமாக அவரை பார்க்குறாங்க. இவன் தச்சன் அல்லவா, குமாரன், இவன் தச்சன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோப்பு, மோசே, சிமியோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா. அவருடைய நாணத்தை மெச்சிக்கிறாங்க. ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து, அவருடைய சூழ்நிலை குறித்து என்ன செய்கிறாங்கன்னா அற்பமான்றாங்க, அசட்ட செய்கிறாங்க, அவரை மனம் மடியும்படி செய்கிறாங்க. இப்போ அவரோ, நான் வாசித்தது பாரு, அவரோ வாய் திறவாது இருந்தார். அவருடைய சத்தத்தை வீதியில் ஒருத்தரும் கேட்கல. தன்னை வையும்போது, தன்னை அவமதிக்கும் போது, தன்னை அசட்ட செய்யும் போது அவரோ வாய் திறக்கவே இல்லை. தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னார். அவர் என்ன செய்தார்னா, ஒவ்வொரு சமயமும் பிதாவின் சத்தத்தை கவனமாக கேட்டாங்க. அந்த பாடுகளின் ஊடாக கடந்து செல்லும்போது அந்த பிதாவினுடைய மகிமையே அவர் தேடினார். இப்போ நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மையத்தில் நான் இருக்க, ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க. இப்படிதான் ஆண்டவர் தான் வாழும் நாட்கள் எல்லாம் அவர் பாடுகளின் ஊடாக கடந்து சென்று அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எல்லாவற்றையும் அடங்கி இருந்தார், தாழ்மையாக இருந்தார், நொறுங்கி இருந்தார். அங்கே 30 வருஷம் அவருடைய வாழ்க்கை அடங்கி இருந்தார். ஆத்மாவை மரணத்தை கூட்டினார். அங்கே வாசிக்கிறோம், அந்த ஏசாயால நான் வாசித்தோமே, அவருடைய வம்சத்தை சொல்லி முடியாது. ஏசாயா 53 53:12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து
அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக ஒப்பு கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொள்வார். அப்படின்னா அந்த பாடுகளின் ஊடாக அவர் கடந்து என்ன செய்தார்னா ஒரு கொள்ளை பொருளை சம்பாதிக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையா ஒன்று சேர்க்கிறார். கொள்ளை பொருளாய் நம்ம எல்லாரையும் சம்பாதிக்கிறார். அப்படின்னா அந்த நாட்கள் யுத்தத்துக்கு போனாங்கன்னா யுத்தத்தை முடிஞ்சு அங்க இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற தங்கம், வெள்ளி, வெங்கலம் எல்லாத்தையும் சூறையாடிட்டு வருவாங்க. இது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் ஊடாக கடந்து சென்று, அந்த பாடுகளின் ஊடாக தம் வாழ்க்கையில் கடந்து சென்று அவர் ஒரு மேலான இடத்தை அடைந்தார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய தாசனாய், அவருடைய நீதிபாரராய், அவரை பின்பற்றும் உத்தம தாசனாய் அவர் உயர்த்தப்பட்டார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை, அவருடைய சுபாவத்தை பங்கு கொள்ளும்படி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த பாடுகளின் ஊடாக கடந்து செல்வோம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கேட்டோம், துதியின் வேளையில் அந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி எலியா சொன்ன பொழுது அவருடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகளை நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லி நான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6 இங்கே பார்த்தோம்னா ஒன்பதிலிருந்து நான் வாசிக்கிறேன். 8 அக்காலத்தில் பக்கம் 473. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகினும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இங்கே எலிசா அங்கே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு அருமையான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த எப்பொழுதெல்லாம் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணும் பொழுதெல்லாம் தேவனுடைய மனுஷனாகிய அந்த எலிசாவினிடத்தில் இந்த இஸ்ரவேலின் ராஜா ஆள் அனுப்புவார். அப்பொழுது அந்த எலிசா, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, தம்முடைய ஊழியக்காரர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா
இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். இந்த நான் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த படையை பதிவு வைத்து அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கிட்ட போகலாம்னு நினைக்கிறனோ அப்பொழுதெல்லாம் அவன் எப்படியோ தப்பித்து விடுகிறான். அங்கே யாரோ ஒரு உளவாளி சென்று அங்கே நம்மிடத்தில் இருக்கிற ஆள் போய் அங்கே சொல்லிவிடுகிறான் என்று சொல்லி அந்த சீரியலின் ராஜா அவன் குழம்பி போகிறான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வைத்திருக்கிறார் என்கிற தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்காவிட்டால் இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் பயந்தது போல நாமும் பயப்பட வேண்டியா இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா உலகத்தில் இன்றைக்கி பிரதமர் வர்றாங்க, இன்றைக்கி குடியரசுத் தலைவர் வர்றாங்க, முதலமைச்சர் வர்றாங்கன்னா 7 அடுக்கு 5 அடுக்கு இப்படி ஏராளமான அடுக்கு பாதுகாப்புகள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் நாம் தேவனுக்கு மிகவும் மேலானவர்கள். தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பு நம்முடைய பலத்த கரங்களுக்குள் இருக்கிற அதை தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்காத பட்சத்தில் இந்த பூமியில் ஒரு பதஷ்டமான வாழ்க்கைக்குள்ளே தான் நாம் பிரவேசிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் தேவன் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார்ங்கிற ஒரு எனக்கு அது என்னை உற்சாகமூட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாம் நல்ல தேவனுடைய சபையில் இருக்கிறோம். எப்படி அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அந்த எலிசா அந்த தீர்க்கதரிசி இருக்கிறத நிமித்தம் அவன் எப்பொழுதெல்லாம் அந்நிய படைகள் வந்து இவனை தாக்க வருகிறதோ அது இந்தந்த இடத்துல அவன் பதிவிருக்கிறான் என்று சொல்லி எச்சரித்து அவன் தன்னுடைய நாட்டை பாதுகாத்து கொண்டான், தன் ஜீவனை பாதுகாத்து கொண்டான், தன்னுடைய மக்களை பாதுகாத்து கொண்டான். பிரியமானவர்களே, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்க முடியும், எப்பொழுதெல்லாம் நாம் விழுந்து போக முடியும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பேசுகின்ற தேவனுடைய தாசர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் எப்படி அந்த தேவனுடைய அதாவது இஸ்ரவேலின் ராஜா தன்னையும் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய தேசத்தையும் அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கவனமாய் கேட்டு பாதுகாத்து கொண்டது போல இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் புறப்பட்டு வரும்பொழுது அதை கவனமாய் நாம் கேட்டு நாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிப்போமானால் கண்டிப்பாக நாம் பாதுகாக்கப்பட முடியும். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கேட்டது போல ஏசாயா 53 கேட்ட வார்த்தைகள், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அதனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய நெருக்கங்கள் உண்டு, ஒடுக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு முன்னாடியே முன்மாதிரியான ஒரு அடிச்சூடுகளை நம்முடைய ஆண்டவர் கடந்து போயிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்குள் நம்மை உட்படுத்துவோமானால், கேட்டோம் இல்லையா, ஒரு அழகான
சிலையை செய்வதானால் அந்த கட்டையில் எவ்வளவு கரடு முரடுகள் நான் பார்ப்பேன். மரங்கள்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம எதுக்கும் ஆகாதுன்னு சொல்லி போட்டிருக்கிற ஒரு மரத்தை ஒரு ஆசை நம்முடைய கண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மரம்லாம் விறகுக்கு தான் ஆகும் நாம் நினைப்போம். ஆனால் அதுவே ஒரு நல்ல சிற்பாசாரியினுடைய கண்களுக்கு அதை பார்க்கும் பொழுது அது அற்புதமான ஒரு சிலையாய் தான் அவன் பார்க்குறான். இதை செய்ய முடியும்னு சொல்லி. அதே போல் நாம் அதாவது சந்துகளிலும் வேடிக்கைகளிலும் ஒதுங்கி கிடந்த கரடு முரடான நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் யோசிக்கும் பொழுது, ஆனால் ஆண்டவரோ கெட்டுப்போனதை தூக்கி எறியப்படக்கூடிய மனுஷர்களாகிய நம்மை அவர் தனக்கு வேண்டும் என்று அவர் கொண்டு வந்திருக்கிறார். அங்கே ஒன்றுக்கும் உதவாத அந்த கழுதை குட்டியை ஆண்டவர் தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னது போல தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் கொண்டு வந்தது மட்டுமல்ல, நம்மையும் அவர் ஒரு அழகான சிற்பமாய் நாம் கேட்டோம். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாற்றும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். எப்படியாகிலும் என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா கரடு முரடுகள் தேவையில்லாத சதைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி ஒரு தேவனுடைய சாயலுக்குப்பாய் கண்டிப்பாய் நாம் ஒருவரையும் மாற்றுவார். நாம் அவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது கேட்டோம் இல்லையா, நம்முடைய சுயநலமும் பெருமையும் ஒவ்வொரு நாளும் நம்மில் காணப்படுகிற அந்த சுயத்தை கண்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அப்படியாய் அவர் நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, பிதா சொல்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாள் பூராவும் அவர் பிதா சித்தம் ஒன்று இருக்கும் பொழுது சுய சித்தம் ஒன்று வந்து நிற்கிறது. அப்போ எப்பொழுதெல்லாம் சுய சித்தம் வருகிறதோ அதற்கு இல்லை என்று அவர் பதில் கொடுத்து பிதாவின் சித்தம் செய்ய அவர் கவனமுள்ளவராக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்முடைய சுய சித்தத்துக்கு இல்லை என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போமானால் தேவன் விரும்பின அழகான ஒரு பாத்திரமாய் நாம் மாற முடியும். அப்படியாய் வரப்போகின்ற நாட்களில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் மாற்றுவார் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையை நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். நாம் தயவுசெய்து எழுந்திருப்போம். அநேகரை ஜெபிக்கிறதுக்கு நாம் நேரமில்லை. நாம் யாவரும் பிரியமானவர்களே, நாம் கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் யாவரும் நம்முடைய வாய்களை திறந்து நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஏராளமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, அநேக குடும்ப சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் பதஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நீர் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் கடந்து போன அந்த பாதையிலே நாங்கள் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற எங்கள் மூத்த சகோதரரே உம்மை துதிக்கிறோம், உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்கும் ஈவுகளுக்கும் நாங்கள் எழவேனும் பாத்திரவான்கள் அல்ல. நீர் கெட்டு போனதை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரலோக தகப்பனே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சபைக்கு தலையாக இருக்கிறவரே, சபையை போஷிப்பவரே, சபைக்காக தன்னையே அர்ப்பணித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கேட்ட வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கடந்து போன அந்த பாதையிலே நாங்களும் கடந்து வர எங்களை உற்சாகப்படுத்தினீர். ஆண்டவரே, நீர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் ஆண்டவரே தம்மை தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வாயிலே ஆண்டவரே வஞ்சனை இல்லையே. ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக இந்த பூமியில் வாழ எங்களை ஆண்டவரே நிந்திக்கிறவர்களுக்காகவும் எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் எங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகி புரிந்து கொண்டவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் கரிசனையாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். விசேஷமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடும் பிரச்சனையோடும் தேவையோடும்
ஆண்டவரே, தாகத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்டது போல ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். ஆண்டவரே தகப்பனே, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பிட்டு 5000 பேருக்கு போஷித்தது போல இந்த நாட்களிலும் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே நீர் அவர்களை போஷியும். அவர்கள் திருப்தியாய் அவர்கள் ஆண்டவரே சபையை விட்டு அவர்கள் செல்லட்டும். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய தேவைகளை சந்திப்பீராக. விசேஷமாக இந்த நாட்களில் கூட எங்களுக்கு கொடுத்துருக்கிற அருமையான ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, அந்த பலனை அதன் நாட்களில் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் சபை கூடு வரும்படி நீர் கிருபை செய்தீர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்தது, உம்முடைய ஆளுகை இருந்தது, உம்முடைய வார்த்தை இருந்தது. நீ வந்து எங்கள் மத்தியிலே நீர் பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்துருக்கிற அருமையான மூத்த சகோதரனுக்காய் ஆண்டவரே குடும்பங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.